Good morning to all students. Previous classல நாம என்ன பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு டைம் பார்த்துட்டு நாம mutual indexes அப்படிங்கற டாபிக் நாம போலாம். சரியா? previous classல நாம என்ன பார்த்தோம் அப்படினா self indexes அப்படிங்கற டாபிக் பார்த்தோம். self indexes long solenoidல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது நம்ம டெரைவ் பண்ணோம். சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் அப்படினா என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ டெரைவ் பண்ண போறோம். மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் அப்படினா என்ன அப்படினு பாருங்க. மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் இது 3 மார்க் क्वेश्चंसல அடிக்கடிக்கு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான क्वेश्चन மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் அப்படினா என்ன அப்படினு சொல்லி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சரியா? அப்ப பார்க்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 மார்க் பத்தி தான் நம்ம இப்போ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்போ now consider two coil. Now we consider two coil. This is coil 1. சரியா? coil 1. இது coil 2. This is coil 2. இது coil 2 அப்படினு நாம் சொல்லுவோம். coil 1 and 2 ரெண்டு காயில் எடுத்துக்கிறோம். இந்த காயில்ஸ்னுடைய டர்ன் n1, இந்த காயில்ஸ்னுடைய டர்ன் n2. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த காயில்ல கரண்ட் பாஸ் பண்றேன் i1. ஏன்னா ஃபர்ஸ்ட் காயில் இல்லையா, அதனால i கரண்ட் i1 கரண்ட் பாஸ் பண்றேன். கரண்ட்டை பாஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகுது. சரியா? என்ன ஃபார்ம் ஆகுது? ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகுது. பாருங்க, இதுதான் ஃப்ளக்ஸ். இந்த ஃப்ளக்ஸ் இந்த காயில்ல என்ன ஆகுது அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. இந்த ஃப்ளக்ஸ் காயில் சுற்றி கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். ஃப்ளக்ஸ்னா என்ன சொல்லியிருக்கிறேன்? லைன்ஸ், மேக்னெட்டிக் லைன்ஸ் பாசிங் த்ரூ தி கிவன் ஏரியா, அதுதான் ஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எந்த அளவுக்கு கரண்ட் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த காயிலில் எவ்வளவு ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகுது அதே அளவுக்கு ரெண்டாவது காயிலே என்ன பண்ணுறோம்? ஃப்ளக்ஸ் வேரியேஷன் ஆகும் கரண்ட்டை பொறுத்து. அப்போ ஃப்ளக்ஸ் வேரியேஷன்ஸ் ஆகும்போது இதில் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இஎம்எஃப் ஃபார்ம் ஆகும். அதனுடைய இஎம்எஃப் என்ன அப்படின்னா எக்ஸிலா. சரியா? எக்ஸிலாங்கிறது இஎம்எஃப். எக்ஸிலா 2னா ரெண்டாவது காயிலில் இஎம்எஃப் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஓகே, அப்போ முதல் காயிலில் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணி ரெண்டாவது காயிலில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மியூச்சுவல் இண்டக்ஷன். when the current flowing through one coil changes, the induced EMF is produced in the neighboring coil, in the second coil. This phenomenon is known as mutual inductions. சரியா? very important ஆன question, ரொம்ப ரொம்ப முக்கியமான question. Consider two coil 1 and 2 are very close to each other. When I current is passing through the coil 1, the magnetic field is produced in the second coil is shown in the figure. bookல எப்படி இருக்குதோ அதே மாதிரி ரைட் பண்ணு. Now let this is pi, magnetic flux means pi 2 1 அப்படினா முதல் காயில பொறுத்து ரெண்டாவது காயில உருவாகக்கூடிய ஃப்ளக்ஸ் அப்படின்னு அர்த்தம். let pi 2 1 be the magnetic flux linked with coil 1 and n2 means the total number of turn in the secondary coil. So the total magnetic flux linked with the secondary coil n2 pi 2 1. This is total magnetic flux. The total magnetic flux is directly proportional to current I1 current. எந்த அளவுக்கு நீ கரண்ட்டை பாஸ் பண்ணுறியோ அந்த அளவுக்கு இங்கே ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகும். ரெண்டு எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்குது. ரெண்டு எப்படி இருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்குது I1. சரியா? இப்போ இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஈக்குவல் டான்ஸ்னா பக்கத்தில் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும்.
அது வந்து என்ன அப்படின்னா எம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க. ரெண்டாவது காயிலில் ஃபார்ம் ஆகக்கூடிய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M21 I1. சரியா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ இதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கான ஈக்குவேஷன்ஸ். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா என்ன, டிஃபைன் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா அதாவது கரண்ட் வந்துட்டு எப்படி இருக்கணும், 1 ஆம்பியராக இருக்கணும். 1 ஆம்பியராக இருந்துச்சு அப்படின்னா அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதாவது 1 யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு லிங்க்டு வித்து காயில் 2. சரியா? அதுதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகணும் ஒரு யூனிட் அளவுக்கு ரெண்டாவது காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது தான் நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா என்னது, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் 1 யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் coil 2 with 1 ampere current flowing through the primary coil in coil 1. சரியா? 1 ampere current flowing through the coil 1. This is mutual inductance அப்படின்னு நாம் சொல்லுவோம். Mutual inductance is defined as 1 unit of magnetic flux linked with the secondary coil if 1 ampere current flowing through the coil 1. Okay. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது லென்ஸில் பேஸ் பண்ணி இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் தான் பார்க்க போகிறோம். 2 டெஃபினிஷன் இருக்கும், நீ எது வேணால் வந்து ரைட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக வந்து லென்ஸில் என்ன சொல்லுவான், இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு வந்து எப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்குறோம். N/π/dt. திஸ் இஸ் லென்ஸ் லா. சரியா? ஃப்ளக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், அதாவது ஃப்ளக்ஸ் வந்துட்டு இன்டியூஸ்டு இஎம்எஃப்க்கு எப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால தான் மைனஸ் வரும். டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து இஎம்எஃப்க்கு எப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். அதுதான் மைனஸ். ஸோ திஸ் இஸ் லென்ஸ் லா. தி இன்டியூஸ்டு இஎம்எஃப் is always opposite to flux. This is Lenz law அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்துட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டாவது காயிலில் தான் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஃபார்ம் ஆகுது. அதனால் என்ன செய்கிறேன் அப்படின்னா x02 அப்படின்னு சொல்லி போட்டுக்க. சரியா? இப்போ வந்து மைனஸ் டி, இது வந்து என்னது N2. ரெண்டாவது காயிலில் தான் வந்து ஃப்ளக்ஸ் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகுது. ரெண்டாவது காயிலில் சேஞ்சஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், N2/21 டிவைடட் பை டிடியா. ஆல்ரெடி உனக்கு தெரியும், என்ன தெரியும், இப்போ N2/21 எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம், M21 I1க்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போது x02 மைனஸ் d/dt. இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் பாருங்க, என்ன போட்டுக்கலாம், M21 I1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாமா? சரியா? அப்போ கான்ஸ்டன்ட் வந்துட்டு வெளியே எடுத்துரும். கான்ஸ்டன்ட் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதனால் x02 மைனஸ் M21 dI1 divided by dt. சரியா? இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான் வேணும். அப்போ ரெண்டு சைடும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்க. x02 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். M21 dI1 divided by dt-யா. இப்போ எனக்கு இது மட்டும் வேணும்னா இது அப்படியே இந்த சைடு கொண்டு போயிருங்க. மல்டிப்ளிகேஷன் ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது டிவைட் ஆகிடும். இப்போது மைனஸ் x02 டிவைடட் பை di1 டிவைடட் பை dt சீக்குவல்ட்டு என்ன வரும், இது அப்படியே இந்த சைடு போயிடுச்சுன்னா M21 வரும் இல்லையா, அதை அப்படியே நான் மாற்றி எழுதிக்கிறேன். M21
இதுதான் வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ்க்கான ஃபார்முலா. தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்டியூஸ்டு EMF and mutual inductance. Mutual inductance is defined as the induced EMF in the coil 2. In the coil 2, if rate of change of current 1 ampere. If rate of change of current is 1 ampere, the mutual inductance is defined as the induced EMF in the second coil. In induced opposite induced EMF in the second coil. This is mutual inductance. இதை எழுதினாலும் சரி அல்லது இதை எழுதினாலும் சரி, சரியா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு லிங்க்டு வித் செகண்ட் காயில்னு எழுதணும், அதுதான் ரொம்ப முக்கியம் டெஃபினேஷனில். இங்கே எப்படி எழுதுறீங்க அப்படின்னா இன்டியூஸ்டு EMF ஆப்போசிட் இன்டியூஸ்டு EMF இந்த செகண்ட் காயில்னு எழுதணும், இல்லைன்னா தப்பாயிடும், சரியா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது யூனிட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ்க்கான யூனிட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்பாங்க. ஹென்றி யூனிட் வந்துட்டு என்னது? ஹென்றி. எப்படி செல்ஃப் இண்டக்ஷனுக்கு என்ன யூனிட்டு அதே தான் இதுக்கும் வரும், ஹென்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹென்றி அப்படின்னா என்ன? டிஃபைன் 1 ஹென்றி. வாட் இஸ் யூனிட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது ஹென்றி அப்படின்னு நாம் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், டிஃபைன் 1 ஹென்றி அப்படின்னா நம்ம இதுதான் 1 ஹென்றி அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போ பாருங்கள், இப்போ கரண்ட் வந்துட்டு இஃப் கரண்ட் I equal to 1 ampere அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். 1 ampere போட்டுக்கிட்டோம். அப்போ M21 வந்துட்டு என்னவா இருக்கணும்? M21 வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூனிட் தான் ஹென்றி. மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் 1 ஹென்றி தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்போ அது ஃப்ளக்ஸ் வந்துட்டு எவ்வளோ வெபராக இருக்கும்? எல்லாமே ஒன்றா இருக்கணும். 2 ஹென்றி அப்படின்னா எல்லாம் 2 வந்துடணும், சரியா? என்னது N21, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வெபர். டிஃபைன் 1 ஹென்றி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சரியா? த 1 Henry is defined as the mutual inductance between 2 coil is 1 Henry is defined as if 1 ampere current flowing through primary coil, the mutual inductance between 2 coil is equal to 1 unit of magnetic flux linked with the coil, second coil, சரியா? இதுதான் வந்துட்டு 1 ஹென்றி அப்படின்னு நாம் சொல்லுவோம். பாருங்கள், if current is 1 ampere, the mutual inductance between 2 coil is equal to 1 unit of magnetic flux linked with the second coil, சரியா? this is 1 ஹென்றி அப்படின்னு நாம் சொல்லுவோம். 1 ஹென்றினா எல்லாமே வந்து ஒன்றா இருக்கணும். 2 ஆம்பியர் கரண்ட்டை பாஸ் பண்ணால் அது 2 ஹென்ரியாக மாறும், இங்கே 2 வந்துடும். 3 ஆம்பியர் கரண்ட்டை பாஸ் பண்ணால் இது வந்து என்ன வரும்? 3 ஹென்றி வந்துடும். அப்போது 1 ஹென்றி இஸ் டிஃபைன்ட் as between 2 coil, if 1 ampere current flowing through 1 coil produce 1 unit of magnetic flux linked with the secondary coil, சரியா? if 1 ampere current flowing through the primary coil or first coil, the mutual inductance between 2 coil is 1 Henry. At the same time, the magnetic flux between 2 coil in the secondary coil is 1 unit. This is 1 Henry அப்படின்னு நாம் சொல்லுவோம், சரியா? அடுத்தது இன்டியூஸ்டு EMF பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம 1 ஹென்றி வந்து கொண்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போது கரண்ட் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, அதாவது di/dt எவ்வளோ இருக்கணும்? 1 ampere per second.
when 1 ampere per second current flowing through the primary coil, the mutual inductance between two coil is 1 Henry. Is 1 Henry. At the same time, the induced opposite EMF in the second coil is always 1 volt. This is 1 Henry அப்படின்னு நாம் சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் M21 இந்த ஃபார்முலாவுக்கு என்ன வருது 1 ஹென்ரி. இப்போ இதுவும் வந்து எவ்வளோ இருக்கணும் 1 ஹென்ரியாக இருக்கணும். இப்போ இது வந்து ஒன்றுனா இதுவும் ஒன்று தான், இதுவும் வந்து என்ன எவ்வளோ இருக்கணும் இன்டியூஸ்டு இஎம்எஃப் எக்ஸ்லா2 வந்து 1 வோல்ட்டாக இருக்கும். இதுதான் 1 ஹென்ரிக்கான கண்டிஷன். சரியா, இது வந்து 1 ஹென்ரிக்கான கண்டிஷன். நீ ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதலாம். இப்போ இது எழுதினாலும் சரி. அதாவது 1 ஹென்ரி அப்படின்னா என்ன, 1 ஹென்ரி இஸ் டிஃபைன்ட் அஸ் தி மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் பிட்வீன் டூ காயில் is always 1 Henry if rate of change of current is 1 ampere per second. Rate of change of current is 1 ampere per second. The induced opposite EMF in the second coil always 1 volt. This is 1 volt. சரியா, mutual inductance between two coil is 1 Henry. If rate of change of current always 1 ampere per second, the induced EMF opposite EMF always in the second coil 1 volt. This is 1 Henry. இதை எப்படி நாம் சொல்லலாம் அப்படின்னா, அதாவது the mutual inductance between two coil is always 1 Henry if 1 ampere current flowing through the primary coil, the magnetic flux linked with the secondary coil is 1 Weber, 1 unit or 1 Weber. This is 1 Henry. சரியா, இப்போ வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ்னால் என்ன, மியூச்சுவல் இண்டக்ஷன்னா ரெண்டு காயில் எடுத்துகிட்டு ஒரு காயிலில் கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா இன்னொரு காயிலில் வந்துட்டு கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகணும். அதான் மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா என்ன, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா அதாவது ரெண்டு டைப்பில் நாம் வந்து சொல்ல போகிறோம். அதாவது 1 ஆம்பியர் கரண்ட்டை வந்துட்டு ஒரு காயிலில் ஃபஸ்ட்டு காயிலில் வந்து இஃப் 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ காயில் 1, தி யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் காயில் 2. திஸ் இஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இன்னொரு டைப்பில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது when the rate of change of current 1 ampere per second flowing through the coil 1, the opposite induced EMF in the coil, in the secondary coil always 1 volt. This is mutual inductance in the formula. சரியா, when the rate of change of current, already told, when the rate of change of current flowing through the coil 1, the opposite induced EMF in the secondary coil. This is mutual inductance. இங்கே யூனிட்டை மென்ஷன் பண்ணிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா, யூனிட்டை மென்ஷன் பண்ணினா அது ஹென்ரிக்கு போயிடும். இண்டக்டன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட்டை பாஸ் பண்ணுமா, ரெண்டாவது காயிலில் ஃப்ளக்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும், அது இண்டக்டன்ஸ். அதாவது அதேமாரி நம்ம டைம் பொறுத்து கரண்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட் காயிலில் பாஸ் பண்ணி செகண்ட் காயிலில் வந்து நம்ம இது இன்டியூஸ்டு இஎம்எஃப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அது இண்டக்டன்ஸ். இங்கே யூனிட்டை மென்ஷன் பண்ணோமா அது ஹென்ரி. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.